திருச்சிட்டம்பலம். பிள்ளையார் பெருமை. இன்று நாம் கேட்க இருப்பது கொடூர குற்றங்களும் பிரம்மஹத்தி தோஷமும். பிருகுமுனிவரின் ஆசிரமத்தில் சோமகாந்தனின் முற்பிறவி கதையை நாம் சென்ற பதிவில் கேட்டோம். அதன் தொடர்ச்சி பிருகுமுனிவர் கூறலானார். பணமில்லாத காமாந்தனை பரத்தையரும் வீட்டை விட்டு துரத்தி கதவை அடைத்துவிட்டனர். காமம் கண்ணை மறைக்க பணம் சம்பாதிப்பதற்காக அவன் சூதாடத் தொடங்கினான். திருடனாகவும் மாறிப்போனான். வழியில் செல்லும் முதியோர்களை அடித்து உதைத்து பொருள்களை பறித்தான். சின்னஞ்சிறு குழந்தைகளை மிரட்டி நகைகளை பிடுங்கினான். ஒரு கட்டத்தில் தனியாக வரும் இளம் பெண்களை வழிமறித்து அவர்களின் கற்பை சூறையாடும் அளவிற்கு கொடூரமானான். அவனுடைய அட்டூழியங்களை பொறுக்க முடியாத நகர மக்கள் ஒன்று திரண்டு சென்று அரசனிடம் முறையிட்டனர். அரசன் காமாந்தனை நாட்டை விட்டே கடத்தி அடர்ந்த காட்டுக்குள் துரத்தி விடுமாறு உத்தரவிட்டான். காட்டில் காமாந்தனுக்கு கொள்ளைக்காரர்களின் தொடர்பு கிடைத்தது. அவர்களோடு சேர்ந்து கொண்டு காட்டு வழியே செல்லும் வழிப்போக்கர்களை அடித்து கொள்ளையடிப்பதில் அவன் கைதேர்ந்தவனாக மாறிவிட்டான். அப்படி ஒரு நாள் அந்த வழியே கணவர்தனன் என்ற ஏழை பிராமணன் ஒருவன் வந்தான். அவனுக்கு சமீபத்தில்தான் திருமணமாகியிருந்தது. கையில் அரிவாளுடன் நின்ற காமாந்தனை கண்டு நடுங்கிய அந்த பிராமணன் அவனது கால்களில் விழுந்து, ஐயா, எனக்கு சில நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. என் மனைவி வீட்டில் எனக்காக காத்திருக்கிறாள். என்னை கொன்று என் மனைவியின் வாழ்வை பாழாக்கி விடாதீர்கள். என்னிடம் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். என் உயிரை மட்டும் பிச்சையாக கொடுங்கள் என்று அழுது கதறினான். ஆனால் கொலைவெறியில் இருந்த காமாந்தன் இரக்கமின்றி அவனது தலையை துண்டித்து கொன்று அவனிடமிருந்த பொருள்களை பறித்து கொண்டான். ஒரு பிராமணனை கொன்ற அந்த வினாடியே கொடூரமான பிரம்மஹத்தி தோஷம் காமாந்தனை வந்து சூழ்ந்து கொண்டது. இவ்வாறு பிருகுமுனிவர் சொல்ல சோமகாந்தன் ஒரு பெருமூச்சு விட்டான். பிள்ளையார் பெருமை தொடரும். திருச்சிட்டம்பலம்.